ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வணிக பணம். இன்றைக்கி ஒரு சூப்பரான புல்லிஷ் மூமெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வந்து 0.4 இருந்துச்சு. அதை கவர் பண்ணுறது, அதாவது ஓவர் சோல்டு ரீஜன்லேருந்து கவர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய புல்லிஷ் மூமெண்ட் வந்திருக்கு. அதை விட டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நம்மளோட பிபி டைனமிக்ஸ் லெவல் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஹை டு லோ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 0.5 லெவல் 0.68 லெவல் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. நம்ம டெலிட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் த லைன் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீனில் இந்த கேண்டில் தான் வந்திருக்குது, அதாவது 9:45 கேண்டில் தான் வந்திருக்கு. இங்கே கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஃபுல் டே வந்து சூப்பராக போயிருக்கு பாருங்கள். நீங்கள் எது வரையும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா, இந்த சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் வர வரையும் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இது வந்து ஆப்ஷன்ஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்குதுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட் மணி எடுத்துருக்கிறேன். நிஃப்டி வந்து 25,500 கால் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் ப்ரீமியமோட ப்ரைஸு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ஹை டு லோ மார்க் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஸோ 0.5 லெவல் 0.618 லெவல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிபனாச்சியை டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஒரு விஷயம் புரியும். இந்த ப்ரீமியம் வந்து எப்போல்லாம் வந்து க்ரீனில் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ட்ரி போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்லாம் உடச்சி மேலே போயிருக்கிறான். அதாவது 10-15 கேண்டிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் 10 மணிக்கு வந்து உடச்சி மேலே போயிருக்கிறான். திரும்ப வந்து நம்ம லெவலை டச் பண்ணிவிட்டு சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த கேண்டிலில் எடுத்திருந்தால் கூட ஓகே தான் எனக்கு. அதாவது இந்த ப்ரைஸ் என்னென்னா 98 எடுத்திருந்தீங்கன்னா கூட சூப்பர். இன்கேஸ் 98 எடுக்க முடியல அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கலாம். இல்லை இந்த கேண்டிலோட ஹையை க்ளோஸ் பண்ணும்போது எடுத்திருந்தீங்கன்னா கூட இதோட க்ளோஸ் ப்ரைஸ் 125, அதுலேருந்து 226 வரையும் போயிருக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ப்ராஃபிட்டை யாரெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிங்களோ ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுறோன்றது புரியும். ஓகே, ரைட். இப்போ நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டியில் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, டன். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கிறேன். இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 25,588. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா, மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்மளோட டார்கெட் வந்து 25,890, அதாவது 25,900ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒன்று ஒரு 10-11 மணி வரையும் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டியில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பனோ இல்லை கேப் டவுன் ஓப்பனோ வருதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும். 25,580 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இறங்குச்சு அப்படின்னா நம்மளோட லெவல் இந்த 450 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்சைடு டைரெக்ஷனில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து 25,900ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ளாட்டோ டவுன் இதுவோ வருதுன்னா 25,585 வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 25,450 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ குட் டே.